என்னது அனைவருக்கும் இலவச மின்சாரமா? சூர்யா கர் யோஜனா அப்படின்னா என்ன? இருங்க உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம அது கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ரீ கரண்ட் பற்றின ஸ்கீம் நேம் என்ன, பேர் என்ன அப்படின்னா சூர்யா கர் யோஜனா. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? பிரதம மந்திரி சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்றது இந்தியாவில் உள்ள வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்ட அரசாங்க திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பிப்ரவரி 15, 2024 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் கூரையில் சோலார் பேனல்களை நிறுவ மானியம் வழங்கப்படும். இதனால் என்னது, நம்மளோட வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இலவச மின்சாரம் பெற போகிறோம். அதுக்கான மானியமும் என்ன பண்ணுது, இந்த ஸ்கீம்லேயே நம்ம என்ன வாங்கிக்கலாம். சோலார் பேனலின் விலையில் 40% வரை மானியம் ஈடு செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் அரசுக்கு ரூபாய் ஆண்டுக்கு 75,000 கோடி மின்சாரம் செலவு செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் என்ன பார்த்துடலாமா? வீடுகளுக்கு ஏற்ற கூரை சூரிய ஆலை திறன் 0லேருந்து 150 இருக்குது. 1லேருந்து 2 வாட் அப்படின்னா மானிய உதவி எவ்வளோ தருவாங்க, 30,000லேருந்து 60,000 வரையும் தருவாங்க. 150லேருந்து 300 இருக்குது அப்படின்னா 2 to 3 கிலோவாட் 60,000லேருந்து 78,000 வரை தருவாங்க. 300 வரைக்கும் இருக்கிறது 3 கிலோவாட், அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது 78,000 வரைக்கும் தருவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு வீடுகளுக்கு ஏற்ற மாதிரியான கூரை சூரிய ஆலை திறன் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கான மானிய தொகை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின இந்த திட்டத்தோட மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? தகுதி என்ன இருக்கணும், இந்த திட்டத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னா குடும்பம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சோலார் பேனல்கள் நிறுவுவதற்கு ஏற்ற கூரையும் கூடிய வீடு சொந்தமாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் சரியான மின் இணைப்பு இருக்க வேணும் அப்படின்ற சொல்கிறாங்க. சோலார் பேனல்களுக்கு குடும்பம் வேறு எந்த மானியத்தையும் பெற்றிருக்கக்கூடாது. இந்த சோலார் சம்மந்தப்பட்டு வேற எந்த மானியமும் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அந்த குடும்பம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ஸ்கீமுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு என்ன நல்ல கரண்ட் வசதி இருக்க மாதிரியான ஒரு வீடு இருக்கணும், சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆவணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? தேவையான ஆவணங்கள் அடையாள சான்று, அதாவது அந்த ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், அதே மாதிரி என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆவணம் வேணும். முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். மின் கட்டணம் அதுவும் வேணும். கூரை உரிமை சான்று, உங்களோட வீட்டுக்கான அந்த உரிமைக்கான ஒரு சான்று உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். இதுக்கு செப்பரேட்டான ஒரு வெப்சைட் பேஜ் இருக்குது. அதில் போயிட்டு லாகின் டு அப்ளை ஃபார் ரூஃப் டாப் சோலார் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணணும், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கான அந்த சோலார் பேனல் பொருத்துறதுக்காக ஆள் முதற்கொண்டு எல்லாமே என்னது கவர்மெண்ட்டே செய்யும். ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற அஃபிஷியல் பேஜுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறது எப்படின்னு எனக்கு கிளியராக சொல்லுங்கள், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான தனி வீடியோ நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை இது எனக்கு தேவை இருக்காது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை என்ன உறவினருக்கோ தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கான்டாக்டை அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.